புனிதா, அப்படிலாம் இல்லை புனிதா. உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க யாருக்காக இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாவோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் புனிதா. அதை புரிஞ்சுக்கிட்டு நானே விளையிட்டேன்ல. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு குற்ற உணர்வு வரும்? ப்ளீஸ் புனிதா, புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. இந்த நேரத்தில் தயவு செஞ்சு அழாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு சாரி கூட கேட்கலையே கபிலன். ஏற்காட்டுல வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு இங்கே வந்து வல்லவராய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே. புனிதா, என்ன பேசுறீங்க? நான் ஏற்காட்டுல வச்சு உங்ககிட்ட என்னங்க சொன்னேன்? உங்க அம்மா சம்மதிச்சாதான் நம்ம கல்யாணம்னு சொன்னேன்ல புனிதா. இப்போ உங்க அம்மா சம்மதிக்கல, அதனாலதான் நம்ம விலகிட்டோம். வல்லவராயனை கல்யாணம் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு உங்க அம்மா நினைச்சாங்க. நீங்களும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா புனிதா? இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் உங்களை நேசிச்சேன்னு சொல்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? அன்புங்கிறது கூடவே இருக்கிறது மட்டும் இல்லை புனிதா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் தான். உங்க அம்மாவுக்கு வலிக்காதபடி நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.